Om Namah Shivaya. Love you, love you, love you, love you, love you. Grace, one. என்னோட அம்மா அவங்க ஒரு சில வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அடுத்து வெற்றி, தனுஷ் ரெண்டு பேருக்கும் எனக்கு அசுரன் படம் கென் நடிக்க போகும்போது 12th படிச்சுட்டு இருந்தான். அப்போது அசுரனில் ஒரு கேரக்டருக்கு நடிக்கணும்னு சொன்ன உடனே கர்ணா உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் வெற்றி சொன்னார், இல்லை கிரேஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்கள், ஏன்னா அவன் 12th எக்ஸாம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பேச சொன்னார். நான் அவருக்கு கால் பண்ணேன். இந்த படம் வந்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அவன் அதை நடிக்கட்டும், ஆனால் 12th எக்ஸாம் எழுத முடியுமா என்னன்னு தெரியல, ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ஷூட் போனதுக்கப்புறம் நான் வெற்றிக்கிட்ட கேட்டேன், வெற்றி அவன் எப்படி பண்ணுறான்னு. எல்லாரும் அவனை நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி சொல்லி அவனை ஏற்றி விடுறாங்க. என்னென்னா, ஒரு இந்த சூப்பராக நடிக்கிறேன்றது ஒரு நடிகனுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த கேரக்டரை இவனை தவிர வேற யாரும் பெட்டரா பண்ண முடியாதுன்னு எந்த நடிகன் பேர் வாங்குறானோ அவன் தான் நல்ல நடிகன். தனுஷ் வந்து அவனை பிள்ளையா நினைச்சிட்டாரு. ஆனா அவன் எப்போ தனுஷ் அப்பாவா நினைச்சு பழகுறானோ நடிக்கிறானோ அப்பதான் இந்த கேரக்டருக்கு அவன் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். கிரேஸ் அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. தனுஷ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. தனுஷ் கூட அவன் இருந்தான்னா நிறைய விஷயங்கள் கற்றுப்பான். வேற எங்கேயுமே அவன் போய் எதுவுமே கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த யூனிவர்சிட்டிக்கு கூட அவன் இருந்தான்னா போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. உண்மையாகவும் இருக்கு. ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு வெற்றி அண்ட் தனுஷ், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். நீங்கள் ஆக்சுவலாக இந்த இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கு தனுஷ் வருவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எப்போவுமே உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக எங்கள் ஹோல் ஃபேமிலியும் இருப்போம். அண்டு என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கருப்பையா தேங்க்யூ ஸோ மச். அம்மாமுத்து, விக்கி எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்டு கென் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இந்த படம் நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். இதில் நிறைய பேரோட லைஃப் இருக்குது. நிறைய பேர் இதில் புதுசாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன், நிறைய சின்ன இந்த ஹீரோயின்ஸ், நிறைய பசங்க இதில் இந்த படத்தில் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தால் எல்லாரும் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணுன்றது எனக்கும் ஆசை. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை போட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருமே March 19 தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாராட்டுக்கு தகுதியானவர் கருப்பையா, இந்த படத்தோட ப்ரொடியூசர். என்னதான் ஒரு கென் ஒரு திறமைசாலியா இருந்தாலும், ஒரு 23 வயசு பையன் ஒரு தயாரிப்பாளரை அணுகி ஒரு கதை சொல்லும் போது அதை நம்புறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கும் அந்த நம்பிக்கைக்கும் கருப்பையாக்கு முதல் பாராட்டுகள். கருப்பையான்னு ஒரு 55-60 வயசு ஆள் வரப்போறாரு அப்படின்னு நினைச்சா அவரும் ஒரு சின்ன பையனை தான் இருக்காரு. இந்த படம் நாளைக்கு எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாலும் அந்த வெற்றிக்கு முதல் சொந்தக்காரர் கருப்பையா தான். அந்த நன்றியை எப்பயுமே கென் மனசுல வச்சிருக்கணும்.
இதுக்கப்புறம் எத்தனை ஆஃபர் வந்தாலும் நாளைக்கு முதல்ல கருப்பையா கிட்ட இருந்து ஃபோன் வந்தா கருப்பையாக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கருணாஸ் அண்ட் கிரேஸ் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நிச்சயமா கத்துக்கலாம். ஒரு நிறைய சக்சஸ் கொடுக்குற பசங்க வளர்க்கலாம், நிறைய சாதிக்கிற பசங்களை வளர்க்கலாம். நல்ல மனசு இருக்கிற ஒரு பையனை வளர்க்கறது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நல்ல புள்ளைய வளர்த்துருக்கீங்க. ஒரு நல்ல புள்ளையா வளர்ந்தா மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பாவுடைய கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும், தன்னுடைய தாய் சந்தோஷமா இருக்கணும், அந்த அப்பா அம்மாவோட வலியிலையும் வேதனையிலையும் சுமகையிலையும் நம்ம தாங்கணும்னு சொல்லி டக்குன்னு அந்த குடும்ப பொறுப்பை எடுத்துக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு நீங்க வளர்த்த வளர்ப்புல தான் வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். எப்போ ஒரு பையன் அந்த மாதிரி நான் தோல் கொடுக்குறேன் என் அப்பாக்குன்னு கிளம்பி வரானோ அவனுக்கு வெற்றி நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கும். ஜிவி பிரகாஷ் எல்லார்கிட்டயும் இருக்கும், கொடுக்க மனசு வராது. கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். கென் என் மூலமா தெரிஞ்சிருந்தாலும் இல்ல கருணாஸ் உங்களை கேட்டிருந்தாலும் நான் ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு எல்லாருக்கும் வராது. நட்பை வார்த்தையில வைக்காம செயல்ல வச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துக்கு நீங்க ஒரு விலாசமா இருக்கீங்க. யூ ஆர் அட்ரஸ் ஃபார் திஸ் ஃபில்ம். துள்ளுவதிலமைங்கிற படத்துக்கு எப்படி யுவன் சங்கர் ராஜா ஒரு விலாசமா இருந்தாரோ, இந்த யூத்ங்கிற படத்துக்கு ஜிவி பிரகாஷ் நீங்க ஒரு விலாசமா இருக்கீங்க. அதுக்கு கென் சார்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தை கென் அண்ட் கேங், அந்த கேங் யார் தான்ப்பா? கேங்னா யார் அந்த கேங்? அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். யாருப்பா? வந்தீங்களா மேல? வரலையா? வாங்க. கேங். சாரி, உங்க பேர்ல எனக்கு தெரியல, மன்னிக்கணும், சாரி. பட் வாழ்த்துக்கள் தம்பிங்க, உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க சொல்லிடுறீங்களா? என் பேர் ஈஸ்வர். ஈஸ்வர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கென், தேங்க்யூ. என் பேர் டேனியல். தேங்க்ஸ் கென். தேங்க்யூ சார் எங்களை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ. என் பேர் லோஹித். நான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ. என் பேர் ஜோஷ்வா. இந்த படத்தில் கோ டைரக்டராக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் தேங்க்யூ. தேங்க்ஸ். நான் இந்த கேங்குக்கு லேட்டாக தான் வந்தேன். ஆனால் இவங்க எல்லாரும் ஒரு பிரதராக என்னைய அக்செப்ட் பண்ணினதுக்கு ஒரு பெரியமான விஷயம் எனக்கு. என் பேர் வந்து சின்னா. நன்றி, நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார். சிதம்பரம், நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்க, ரூவா இருந்தா பிடிங்கிருவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம் சொன்னதுக்கு, அதை தவிர நீ எல்லாமே பண்ணிருக்க. வர ஃபர்ஸ்ட் போஸ்டரே ஒரு பைக்ல 3 கேர்ள்ஸோட அப்படி உக்காந்து போஸ்டர் அப்படி சொன்னதுக்கு அந்த 3 ஹீரோயின்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஐ காட் பிளெஸ் யூ. ஹோப் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. அண்ட் அந்த சிறையில் நடித்தவங்க, தேங்க்ஸ்ப்பா. உங்களுடைய ஸ்மைலுக்கு நான் ஒரு ஃபேன்.
You have such a beautiful, innocent, overwhelming smile, and that smile added so much for your previous film, Sirai. God bless you. Great job in Sirai, by the way. Thank you. உங்க ரெண்டு பேருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பார்த்துட்டு நிச்சயமா யூ வில் ஹியர் ஃப்ரம் மீ. ஐ ஹவன்ட் வாட்ச் த ஃபில்ம். பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா யூ வில் ஹியர் ஃப்ரம் மீ. அண்ட் சுராஜ் சார், தேங்க் யூ ஃபார் ட்ரஸ்டிங் கென், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃபில்ம். அண்ட் படத்தோட ட்ரெய்லர் இப்போ தான் வரதுக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க நான் உள்ள தேவதர்ஷினி மேடம் நான் உள்ள நுழையும் போது, சாரி நான் என்னோட என்ட்ரி உங்களை இன்டரப்ட் பண்ணிடுச்சு உங்கள் ஸ்பீச், ஐ அப்பாலஜைஸ். அண்ட் உங்களோட ஸ்பீச் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, சுராஜ் தான் இந்த படத்தோட ஹீரோ, நான் தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்க என்ன மீன் பண்ணாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஐ லவ் யுவர் ஒன்லைனர்ஸ் அண்ட் யுவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அப்படிதான் இருக்கு. அண்ட் தேவதர்ஷினி மேடம், தேங்க்யூ ஸோ மச். நளினி மேடம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ். இந்த படம் ஒரு பட்ஜெட்ல எடுத்த படம் அப்படின்னு தெரியாம இவ்வளோ கிராண்டா தெரியுதுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட கேமராமேனும் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனரும் விக்கி, ரைட்? விக்கி அண்ட் காவ்யா ஸ்ரீராம். ஒரு லுக் அண்ட் ஃபீல்லையே வந்து ஒரு படத்தை வந்து கிராண்டா காட்ட முடியும் அப்படின்னு படம் பார்க்கும்போது நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அதை தாண்டி இன்னும் பெருசா ரெண்டு பேருமே உட்காருங்க ப்ளீஸ். ரெண்டு பேருமே நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கென் வந்து அசுரன் ஃபோட்டோ ஷூட் அப்போ தான் முறையாக பார்த்தேன் நான். அப்போது பார்த்த உடனே எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. நான் வெற்றியை கேரவன் கூப்பிட்டு, வெற்றி இந்த பையன் வேணாம், வேற யாராவது பாருங்க, ரொம்ப என்ன உருண்டையாக இருக்கான் இவனை எப்படி. நானே அப்போ இன்னும் சின்ன பையனா நம்ம இருந்ததுனால நம்மளே ஒரு 50+, 55+ ஏஜ் நம்ம அந்த படத்தில் நம்ம ப்ளே பண்ணுறோம். அப்போ பையன் இன்னும் சின்ன பையனாக இருக்கணும், அப்போதான் கன்வின்சிங்காக இருக்கும். இவன் பெருசாக இருக்கான் வெற்றி, பாருங்க, வேண்டான்ட்டேன். அப்புறம் வெற்றி சொன்னார், இல்லை தனுஷ் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனை இழைச்சி வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க அப்படின்னாரு. சரி சார், ஓகே. எனக்கு சுத்தமாக கன்வின்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக Day 1 ஷூட் அப்போ தான் பார்த்தேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அவன் நடிச்ச உடனே நான் வெற்றிகிட்ட டக்குன்னு போய் சொன்னேன், வெற்றி வந்துட்டு என்னவோ இருக்கு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்றான், அவன் ஒரு புது பையன், சின்ன பையன், இவ்வளோ பேர் நடுவில் நடிக்கிறான், அவனுக்கு ஒரு தயக்கமோ கூச்சமோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்றான் வெற்றி, நல்ல சாய்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னேன். ஸோ கென்னை கண்டுபிடிச்ச பெருமை முழுக்க வெற்றிமாறனுக்கு தான். கென்னு மேல நம்பிக்கை வச்சது வெற்றிமாறனுக்கு தான். நான் சுத்தமா எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் கென் எனக்கு வந்து ஒரு பப்ஜி ஃப்ரெண்டு. நாங்கள் ரெண்டு பேரும் பப்ஜி ஆடுவோம். எப்படியாவது க்ளோஸ் ஆகணும் அவங்க கூட அப்படின்னு சொல்லி, என்னன்னா கேம்ஸ் தான் எப்பயுமே டக்குன்னு க்ளோஸ் ஆகும் ரெண்டு பேரை. அதனால அவன் பப்ஜி விளையாடுவான்னு, எனக்கு அப்போ அவ்வளோ பெருசாலாம் விளையாட வராது. சரி, இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் விளையாடுவேன். அவர் தான் எங்கள் பப்ஜி டீம் லீடர். அது என்னது, MOPயா, மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். அது எப்பயுமே கென்னு தான். அப்படிதான் கென் எனக்கு நெருக்கமானாப்ல. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி, அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அசுரன் வந்தது. தென் ஹிஸ் ஜேர்னி வாஸ் டிஃப்ரெண்ட். கென் வந்து என்கிட்ட இந்த படம், இப்படி ஒரு படம் எடுக்க போகிறேன் சார் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்பா இவ்வளோ, ஏன் அவசரப்படுற, இவ்வளோ சின்ன வயசில் இப்போ ஏன் எடுக்கிற, இன்னும் நல்லா ஒரு 2-3 வருஷம் அசிஸ்டன்டா வேலை பண்ணு, கற்றுக்கோ, இன்னும் நிறைய, நீ நல்லா எடுக்கலன்னு சொல்ல, நல்லா எடுப்ப, அதை விட இன்னும் நல்லா எடுக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டா, வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை சார் எடுத்துருவேன் அப்படின்னா. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் அவ்வளோ ஒரு ஆம்பிஷியஸாகவும் இருக்கிற ஒரு பையனை அதுக்கு மேலே எனக்கு டிஸ்கரேஜ் பண்ண மனசு வரல. சரிப்பா, ஆல் தி பெஸ்ட், குட் லக்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன். உண்மைக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து படத்தை எடுத்து இப்படி நிறுத்திடுவான் அப்படின்னு அன்னைக்கு நான் நிஜமாவே நம்பலை.
ஆனா கென், யூ ப்ரூவ் மீ ராங். எப்படி அசுரன் அப்போ இந்த பையன் வேணான்னு நான் சொன்னது தப்பாச்சோ, அதே மாதிரி இந்த படத்தை இவன் எடுத்துருவானாங்கிற என்னுடைய சந்தேகமும் தப்பானதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முன்னாடிலாம் நான் 2001 2002ல லான்ச் ஆகும்போதெல்லாம் நம்மளோட முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ் அவங்கள பார்த்து கத்துக்கணும், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கத்துக்கணும், அவங்க எப்படி பக்குவமா நடந்துக்கிறாங்கன்னு கத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ மாறிடுச்சு எல்லாமே. ஆக்சுவலா ரொம்ப நாள் யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்றது இல்லை. நெக்ஸ்ட் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து 20 to 25லே டப்புன்னு அடிச்சு நேராக போயிடுறானுங்க. நாங்க தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத இனிமேல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பார்த்து கத்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது, அடடா நம்ம ஒரு 16 வயசுலேயே வந்துட்டோம், நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, ஸ்லோவா பண்ணணும் மெதுவா பண்ணணும், நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டீங்க கென். ஸோ நிஜமாகவே நிறைய விஷயங்கள் உங்ககிட்டயே கற்றுக்க வேண்டியது இருக்கு. அண்ட் உங்களுடைய அந்த உழைப்புக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் அண்ட் உங்களை நம்பி வந்த உங்க டீம், அந்த மாதிரி ஒரு டீமை உங்களுடைய நம்பிக்கைக்குள்ள கொண்டு வருதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமையே நிறைய விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிருவோம். நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்னீங்களா தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க எனக்கு டைரக்ஷன் சொல்லி கொடுத்தீங்க சார்ன்னு. தெரிஞ்சுதான்ப்பா சொல்லி கொடுத்தேன், தெரியாமலாம் இல்லை. ஒரு திறமையை பார்த்தா தெரியும், இது உருப்படுமா இது உருப்படாதான்னு தெரியும். கென் வயசுல வேற யாரா இருந்திருந்தாலும் 10ல் 7 பேர் நிச்சயமா வந்து அந்த வயசுக்கான ஈடுபாடுகளும் அந்த வயசுக்கான இன்ட்ரெஸ்டும் அந்த வயசுக்கான ஆக்டிவிட்டிஸும் தான் இருந்திருக்கும். விளையாட வாடானா விளையாட தான் போவாங்க, ஏதோ லவ் பண்ணிட்டு அப்படி இப்படி சுத்திட்டு தான் இருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு சிலர் வந்து எனக்கே தெரியும், ஃபோக்கஸை எங்க வைக்கணுமோ அங்க வைக்காம வேற மாதிரி திசை மாதிரி போயிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனா கென், உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்க ஃபேமிலிக்காக நீங்க நிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். கென் என் சன் மாதிரின்னு சொல்லுவேன். அப்புறம் தான் லப்பர் பந்து படம் வந்தது, அதுல சொல்லுவாங்க அது என்ன மாதிரி, தயவு செஞ்சு இல்லைன்னு கூட சொல்லிடுங்க, ஆனா மாதிரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வந்தது அந்த படத்துல. கென் சன் தான். இந்த யூத் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு உங்களுக்கும் உங்களை நம்பி வந்த உங்க டீமுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெரிய பிளெஸிங்கா அமையணும்னு நான் என்னுடைய சிவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மனு சார். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன், பட் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு. ஸோ நான் என்னை நம்பி இந்த படத்துல எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண, என் கூட ஒர்க் பண்ண, என்னை நம்பி நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் இங்கே ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த படமே நடந்திருக்காது, நீங்கள் என்னை நம்பலைன்னா இது ஒரு ஸ்டெப்புமே மூவ் ஆயிருக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு 5 பேரை மட்டும் நான் டக்குன்னு பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய டைரக்டர் என்னை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து தாமிராசர் தான். அவர் வந்து இப்போ உயிரோட இல்லை, ஆனா என்ன நடிக்க வச்சது அவர் தான் ரெட்டை சொல்லின்ற படத்துல. பட் அவருடைய பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கடுத்து எனக்கே கண்டுபிடிச்சி என் டேலண்ட்டை வெளில என்னால் பண்ண முடியும்னு சொன்ன என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார். சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் எவ்வளோ ஸ்டேஜ் இருந்தாலும் நான் இந்த தேங்க் லைஃப் லாங் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய கற்றுருக்கேன் என் லைஃப்ல. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் எப்பவுமே என்னுடைய பர்சனல் விஷயங்களா இருக்கட்டும், என்னுடைய ரொம்ப கோளாறான விஷயம் நிறைய விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ யோசிச்சாச்சா இதெல்லாம் போய் சார்கிட்ட சொல்லியிருக்கோமேன்னு தோணியிருக்கு. பொறுமையாக அதை கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் அம்மா முத்து சூர்யா, அவரால் தான் இந்த படமே நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. அன்னைக்கு நைட்டு நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபோன் அடித்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த படம் பண்ணிடு தம்பி, அவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லலைன்னா உண்மையில நான் என் லைஃப்ல க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தேன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஹீரோக்கு வர பட்ஜெட்டை விட ஒரு பெரிய பட்ஜெட்ல என்னை ப்ரொடியூஸ் பண்ணி என்னை நம்பின கருப்பையா, ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கு நானும் லைஃப் லாங் நன்றியா இருப்பேன். அண்ட் எங்க அப்பா அம்மா அவங்க 2 பேருக்கும் நடிகர், லிரிக் ரைட்டர், சிங்கர், எம்எல்ஏ ஆகிய திரு கருணாஸ் அவர்களுக்கு
என்னுடைய ஒரு பெரிய நன்றி. அவர் இங்க வந்துட்டு எனக்கும் சேர்த்து அவரே பேசிட்டாரு நிறைய விஷயம். அவருக்கு அடுத்து என் ப்ரொடியூசரும் பேசிட்டாரு. ஸோ அவங்க 2 பேர் டைம் ஷார்ட் ஆகுதுனால நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய 3 ஹீரோயின்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் என் கூட நடிச்சதுக்கு. ஒரே டைலாக்ல முடிச்சிட்டீங்க மீனாட்சி. பிரேமலு விட பெருசா போகும்னு அவங்க சொன்னதை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு எங்க படத்தை சாதாரணமா பார்க்க வரவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏதா அது வந்து ஒரு நர்வஸ் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டேஜ்ல இருந்தது. அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த படத்துக்கு நீங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. இந்த படம் வெளில தெரிஞ்சதுக்கு உங்க ப்ரோமோஸ் ரொம்ப 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 பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எங்க டீமுக்கு. அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தான். அந்த பையன் ஒரு நாள் வந்து சுத்தி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னப்பா என்ன பாக்குற? இல்ல இல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னா. இல்லப்பா சொல்லு என்ன பாக்குற? இல்ல படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் யாரா இருக்கும் சொல்லு அப்படின்னா. இந்த கேமரா பின்னாடி உட்காந்துக்கிறாரு அந்த அண்ணன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர. அவர் கேமரா பின்னாடி இருக்காருப்பா, ஹீரோ கேமரா முன்னாடி இருப்பாங்க. நீ இப்ப யாருன்னு சொன்னா கரெக்டா என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பொசிஷன் கொடுத்துட்டு இருந்தான். அவர் தானே ஹீரோ அப்படின்னா. இல்ல தம்பி நான் தான் ஹீரோ. போங்க நீங்க காமெடி அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு 3 நாள் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பையனை ப்ரூவ் பண்றதுக்காகவே அவனை நிக்க வச்சு நடிச்சுக்கிட்டே இருக்கேன். 4வது நாள் வந்துட்டான். போன் எல்லாம் எடுத்துட்டா அம்மா என்ன இவர் கூட போட்டோ எடுக்கணும்னா அப்பா ஒரு வேலை ஒத்துக்கிட்டான்டா நம்மள ஹீரோ அப்படின்னா. அம்மா தம்பி இவர் யாருன்னு தெரியுதா? அப்படி தெரியுது இந்த படம் காமெடியானு அப்படின்ட்டான். கூட நான் வந்து ஓகே அட்லீஸ்ட் தம்பி நான் காமெடியனாவோ ஹீரோவாவோ இந்த படத்தை மட்டும் 19ஆம் தேதி பார்த்துருப்பா. உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போயிடு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்க. மார்ச் 19th எல்லாருமே என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும். அண்ட் இந்த படம் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த கென்னன் கேங்கன்ற என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுங்க இல்லைன்னா என்னால இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவனுங்க தான் முக்கியமான காரணம். என்னை நம்புனது அவனுங்க மட்டும்தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வந்து ஸ்டேஜில் ஏற்ற டைம் இல்லை, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. பட் ரொம்ப தேங்க்ஸ். நான் கடைசியாக ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். என் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருத்தரை பற்றி பேசணுமா, நான் முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும். என்னுடைய கேமராமேன் விக்கி அண்ணன். அவர் இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நான் டைரக்ஷன்ன்ற ஒன்னே எனக்கு புதுசு. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்தது விக்கி அண்ணன் தான். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. கடைசியா நான் ஒருத்தரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு டைரக்டரா இந்த ஸ்டேஜில் நிக்கிறேன்னா இதுக்கு முதல் காரணமே அவர் தான். தனுஷ் சார், தேங்க்யூ சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் நிறைய கத்துருக்கேன். வாத்தி படம் ஷூட்டிங்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த சீன் முடிச்சோடனே நீங்க அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அது முடிச்சுட்டு நீங்க என்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரி நீ அவார்டு வாங்குறத நான் ஒரு நாள் பார்க்கணும்டா, அன்னைக்கு எனக்கு எமோஷனலா இருக்கும்னு. நான் அவார்டு எப்போ வாங்க போறேன்னு தெரியல சார். ஆனா இந்த ஸ்டேஜ் முன்னாடி ஒரு டைரக்டராகி நான் உங்க முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா நிக்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு டைரக்டரா என்ன நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நீங்க திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பீங்க கடைசி வரைக்கும் நன்றியோட இருந்தா அது மாசுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்க 2 பேருக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு நன்றியான சிஷியனா இருப்பேன்றதை இந்த ஸ்டேஜ்ல சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் கென். ஆல் பேரலல் கம்பேரிசன் வச்சுக்கலாம். நீங்க வந்து மலையாளம்ல நாஸ்லின் கூட ஒரு படம் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ இங்க வந்து தமிழ்ல இப்போ வந்து கென் கூட ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம மலையாளம்ல வந்து நாஸ்லினோடைய மிகப்பெரிய ஹிட் வந்து பிரேமலு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்ல வந்து இப்போ யூத் வரப்போகுது. தமிழ் சினிமாவோடைய பிரேமலு அப்படின்னு சொல்லிட்டு யூத்தை நம்ம சொல்லலாமா? வாட்ஸ் யுவர் தாட்ஸ்? நான் குவெஸ்சன் அண்ணா இது. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட பிரேமலு அப்படி சொல்லலாமா? பிரேமலுவோட பெரிய ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். ஆஹா, இப்பதாம்மா நீங்க தமிழ் ஹீரோயின் பேசுங்க. நான் ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏன் எல்லாரும் அதை செஞ்சு வெற்றிமாறன் சார் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா? சார் அவர் எவ்வளவு அழகா சிரிச்சிருக்கீங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இல்ல நான் ஆமா பயத்துலதான் இருந்தானே. இப்போ தனுஷ் சாரையும் பார்த்து ரொம்ப சைல்ட்ஹுட் கிரஷ், லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதனால எப்படி என்ன சொல்லணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் ஆமா பேசணும்ல, அதனால நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கென், நான் வந்து லைஃப்ல எனக்கு ஒரு லக்னு ஒரு விஷயமே இல்லை அப்படி நினச்சிட்டு இருந்தோம். லைக் எப்போவுமே என் அம்மா சொல்லுவார் நீ ரொம்ப நெகட்டிவ், இப்படி நெகட்டிவாக இருக்கக்கூடாது. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் தட். எனக்கு லக்கே இல்லை அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன்.
But after meeting Ken, I just got to know that luck came in the form of Ken. And the Marida Yanaka Ken. He is kind of my lucky charm. Thank you Ken for selecting me. என்ன நீ சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரியெல்லாம் நான் இப்படியெல்லாம் ஒரு மேடையில் நிற்கும்னெல்லாம் நான் யோசிச்சதே இல்லை. தட் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தனுஷ் சார் அண்ட் வெற்றிமாறன் சார்லாம் எனக்கு ஒரு மாதிரி லைக் நான் இது நிஜமா இது இஸ் தி ரியல் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் கருப்பையா அண்ணா தேங்க்யூ ஃபார் selecting me as well. And next வந்து விக்கி அண்ணா தேங்க்யூ ஃபார் எங்களை எல்லாம் ரொம்ப அழகா காட்டினதுக்கு தேங்க்யூ. if at all you think we look a little pretty in the film, அது வந்து it's all because of விக்கி அண்ணா. காவ்யா அக்கா, நான் லைஃப்ல கூட நினைக்கல தனுஷ் சாருக்கு ஒர்க் பண்ற ஒரு லைக் பர்சன் would like dress us இன்னைக்குன்னு. ஆனால் ஐ ஃபீல் ரொம்ப ப்ரவுட் இன்னைக்கு இந்த காவ்யா அக்கா தான் எங்களை எல்லாம் ட்ரெஸ் பண்ணதே. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி கருணாஸ் அங்கிளும் கிரேஸ் ஆண்டியும் இவங்க வந்து எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி மாதிரி லைக் இட்ஸ் லைக் ஆர் செகண்ட் ஃபேமிலி. நாங்கள் வந்து ஃபிலிம் நடிக்க தான் வந்தோம், ஆனால் இங்கே ஒரு ஃபேமிலி குடும்பத்தையே இப்படி லைக் வி காட் அ ஃபேமிலி ஹியர். தேங்க்யூ ஃபார் ஃபீடிங் அஸ், for loving us and always being with us. And Surajatan, I couldn't share a screen space with him, but I could like mingle with him. Adhe oru periya vishayam. He's like one of the top actors from our Malayalam industry. Thank you for being nice to us. Adukapram Nalini ma'am, Devdarshini ma'am, thank you. Adhikaram Ken and the gang, thank you boys, Chinna, Ishwar, Danny, ellarume, thank you so much. Adhikaram sorry na ellarkume inga thanks solittiruken. Am I like sorry, I'm just going to end it. Karen Soni என்னோட 2 friends ஆ நடிச்சேன், அவங்களுக்கும் நான் thank you சொல்லணும். And ஐயோ அனிஷ்னா பிரியான்ஷி இவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். தேவை லைக் இங்கே வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்கு. தேர் வாஸ் நோ காம்படிஷன் அட் ஆல். நாங்கள் வந்து ஃபுல்லாக லைக் வி வர் லைக் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யா தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் மா. ஸோ நெக்ஸ்ட் பிரியன்ஷி, நீங்கள் தமிழுக்கு ஒன்று புரிஞ்சுப்பீங்கல்ல, எனக்கு அது மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலி ஐ கான்ட் ஸ்பீக் தமிழ். தட்ஸ் ஓகே, யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நான் கேட்குறேன் இப்போ ஐ திங்க் வந்து ட்ரெய்லர்ல மாத்தி ஐ திங்க் த்ரீ ஆஃப் யூ பீப்புள் வந்து டோல்ட் ஐ லவ் யூ டு கென் ரைட் இன் ட்ரெய்லர்ல மாத்தி நீங்க 3 பேரும் ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே படத்துல யாரு தான் கென்ன லவ் பண்றீங்க? who is loving Ken in the movie? who is the true lover for ஐயோ நமக்கு வர மாட்டேங்குது நேரம் பார்த்து. யாரு உண்மையா லவ் பண்ணீங்க கென்ன படத்துல? லைக் மாம், கென்ஸ் மாம் லவ் பண்ணாங்களா? கென் என்ன கென் படத்தோட கதையை சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க. Yes. How was your experience working with this movie? I'm really sorry if I just start crying. I just want to thank each one of you who's present here today. This is like our dream project. We used to talk about it on the set, like when the movie is going to release. And I just want to thank Ken who reached out to me for this movie. This is like my dream project. And everyone who was present on the set that time, from our hair team, our makeup team, our spot team, everyone was so friendly to me, even though I don't know the language. Everyone was so humble, sweet. And I just want to say that we all have given our best. We were very honest with our work. And I just want all of you to support us with our movie. Yeah, that's it. I'm really sorry. தட்ஸ் ஓகே பிரியன்ஷி. இந்த படம் கூட எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இட்ஸ் அ கிரேட் ஸ்டேஜ் ஃபார் யூ. ஐ திங்க் உங்களோட ஆல் இமோஷன்ஸ் வந்து படத்தில் சக்ஸஸாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் டு அனிஷ்மா.
அனுஷ்மா வந்து உங்களை உங்களை தெரியாதவங்க இப்ப யாருமே கிடையாது. சிறை படத்துக்கு அப்புறம் நீலோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டாலே எல்லா பசங்களும் வந்து அப்படியே வந்து கேட்ச் பண்ணி உங்களை இன்னும் வால்பேப்பரா வச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ இங்க நான் உள்ள வரும்போது கூட பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க யூத்ல இப்ப நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொதுவாக அந்த மலையாளம் இருந்து வர்ற நடிகைகளை வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சுப்பாங்க. ரைட் ஃப்ரம் வந்து நம்ம அசின் மேம்ல இருந்து நயன்தாரால இருந்து மமிதா பைஜ் வரைக்கும், இடையில நஸ்ரியா கூட ஒரு பெரிய ரவுண்ட் வந்தாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு யூத் படம் அந்த நடிச்ச அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமா இருக்கு. தனுஷ் சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப பெரிய ஃபேன்ஸ். அதனால இப்படி பார்க்க முடியல ஸ்டேஜ். இப்படி வெற்றிமாறன் சார் உங்க எல்லாரும் முன்ன நிற்க முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ கென். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. இன்னைக்கு நீ இவ்வளோ பண்ணியிருக்க. உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டில் எனக்கு பார்ட் ஆக முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இது இப்போ பிகேம் மை ஃபேமிலி. அண்ட் நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க. அதுவும் இந்த ஏஜில் எல்லாருக்கும் தெரியும் நீ எவ்வளோ கஷ்டமாக எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ ஜஸ்ட் ஹோப் இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் மாறணும்னு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ. அண்ட் கருப்பையா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் என்னை இந்த ப்ராஜெக்டில் இன்வைட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ பாராதா என்டர்டெயின்மெண்ட். அண்ட் ஜிவி சார், என்ன சொன்னதில்ல, ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட் தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் வந்துட்டு ஆடிக்காலத்துலேருந்து அந்த பாட்டில் எல்லாம் நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் என் வீட்டு லிவிங் ரூமில். இப்போ வந்து உங்கள் பாட்டில் நான் இங்கே நடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் again thank you Ken, thank you so much. And Grace Andy, Karuna Sangal, thank you so much. ஷூட் முடிஞ்சிட்டு அப்படியே வீட்டில் போய் எங்களுக்கு உப்பு கரையெல்லாம் செஞ்சு தந்ததுக்கு எங்களை அவ்வளோ எல்லாரையும் லவ் பண்ணீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுராஜாட்டா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது என்னோட பெரிய ட்ரீம். ஃபஸ்ட் டைம் உங்களை செட்டில் பார்த்து எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அதுக்கும் தேங்க்ஸ் கேன். மலையாளத்தில் நடிக்க முடியல, உங்கள் கூட ஃபஸ்ட் டைம் நடிக்க முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ். தேவதர்ஷினி மேம், எல்லாரையும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவங்க கூட ஒர்க் பண்ணது ரியல் மொமெண்டாக எனக்கு என்னால் அதை ப்ராசஸ் பண்ணவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் மேம். நளினி மேம், அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்ததுலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க எங்க கூட எல்லாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் விக்கி அண்ணா, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. உங்கள் படம் வந்ததுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஹோப் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரணும்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் காவியா அக்கா, ஒரு ஐ திங்க் 2021 சம்திங் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்டாப் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் இப்போ வந்து நீங்கள் யார் அக்கா டு மீ. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்ட் கெனான் கேங்கோட கேங், சின்னா, ஈஸ்வர், எல்லாருக்கும் எனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரில. எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தாஜ், கேரன், சோனி, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இது வந்து எல்லாருடையும் ட்ரீம் ப்ராஜெக்ட். அகெயின் கென், ஸோ இப்படி பார்க்காத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ. Thank you so much guys, that's so lovely. சொல்லலாம். எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இது என்னோட 2வது தமிழ் மூவி தான் யூத்து. தமிழில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இங்கே கொடுத்ததுக்கு டிரெக்டர் கென், ப்ரொடியூசர் கருணா, சாரி கருப்பையா, சாரி சார் கருப்பையா, தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேவதர்ஷினி மேம், எனக்கு முந்தானே இருந்த படம் எல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பல வாட்டி நான் சொன்ன விஷயம்தான். இவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நளினி மேம், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் 3 ஹீரோயின்ஸ், அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்சி, இன்னும் நம்ம சின்ன இங்கே இருக்க சின்ன, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மிமிக்ரி தான், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் கென்னை பற்றி
என்ன சொல்கிறது, கென்னு வந்து கேரளாவில் வந்து எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரோட இமோஷனலோட தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாச்சு. அது என்னோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வித் ஆர்ஆரோட. இவர் மொபைலில் ப்ரீ ஷூட் பண்ணி ஃபிலிம் ஃபுல்லாகவே என்னை காமிச்சாச்சு. ஃபிலிம் பார்த்த மாதிரி அப்போவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கென்னு வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமே அவர் ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிடுவேன், அது நோ டவுட். ஆகணும் கென். அந்த மாதிரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து பெருசாக பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர். கண்டிப்பாக உங்களும் தமிழில் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிடுவேன். அப்போவும் என்னை வச்சு படம் பண்ணுவீங்க, பண்ணணும், விட்டுடாத. தேங்க்யூ. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே, காஸ்டியூம், கேமரா, ஆர்ட்டு, எல்லாருமே, எஸ்பெஷலி மியூசிக், ஜிவி சார் சூப்பர் சார். உங்களோட ஃபேன் தான். இது 2வது மூவி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இனி என்ன, நம்ம தனுஷ் சார். ஹாய் சார். தனுஷ் சார் இந்த இவெண்ட்டுக்கு வந்ததுக்கு என்னோட பர்சனலாக தேங்க்ஸ். தேங்க்யூ சார். சாரோட கூட விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் வந்து கர மூவி நான் பண்ணிட்டேன். சாரோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். வெயிட்டிங். வெற்றிமாறன் சார், அன்னைக்கு பூஜையில் நான் பார்த்தேன். பட் எனக்கு பர்சனலாக ஒன்றும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அன்னைக்கு. சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் நான். எல்லா மூவியும் நான் பார்த்தேன். முதல்ல இருந்து பொல்லாதவன் இருந்து இப்போ அசுரன், நம்ம எல்லாமே பார்த்தேன். அசுரன்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எஜுகேஷன் விஷயத்தை பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ. இப்போ கேட்கலான்னு எனக்கு தெரியல, உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு சார். சும்மா மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியும். அப்புறம் மார்ச் 19க்கு தியேட்டர்ல எல்லாரும் வரணும். இது நல்ல ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட். மார்ச் 19க்கு அப்புறம் சினிமா பேசட்டும். தேங்க்யூ வெரி மச். என்னோட கேரக்டருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்னை சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே பெரிய நன்றி. எஸ்பெஷலி நாட்டுராஜா, துரை. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். முதல்ல கேட்டேன், அந்த கேள்வி அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டீங்க. பட் எனிவேஸ் ஓகே. எப்படி இவ்வளோ யூத்தாக இருக்கீங்கன்னு கேட்டேன் சார். அந்த டிப்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா. சாரி, எப்படி இவ்வளோ யூத்தாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் எப்பவுமே யூத் தான். ஆல்வேஸ் சார், ஆல்வேஸ். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக இந்த மேடைக்கு கூப்பிட இப்போ வரைக்கும் நிறைய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க மேம். இப்போ பசங்க, அதாவது கரண்ட்லி இப்போ படம் பண்ற பசங்களோட வைப் எப்படி மேம் இருக்கு? என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க அப்பையும் இப்பையும்? முதல்ல எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது உலகமே திரும்பி பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூத் படத்தை. அந்த படத்துல நானும் இருக்கேன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தோஷத்தை கொடுத்த என் மகன் கென்னுக்கு மிக்க மிக்க நன்றி. பேர் சொல்லும் பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தந்தையர் திரு கருணாஸ் அவர்களுக்கும் கிரேஸ் அம்மாவுக்கும் சான்ஸே இல்லைங்க. நான் வந்து கடவுள் நல்ல பிள்ளைங்களையும் நிறைய படங்களையும் கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கையும் கொடுத்தாரு, சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரு. இனி கடவுளுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் என்னோட கடமை நினச்சிக்கிட்டு என்னோட வழி வேற திசையில் போயிட்டு இருந்தது. சடனாக நான் வெளிநாட்டில் இருந்தேன். கருணாஸ் சார் கம்பெனிலேருந்து ஒரு ஃபோனு, மிஸ்டர் மேனேஜர் செல்லதுரை சார் பேசிகிட்டு இருந்தார். அம்மா நீங்கள் நடிக்க வரணும் திருப்பின்னாங்க. இல்லைங்க நான் நடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நடிக்கலாம் வேண்டாங்க, போருங்க, நிறையா நடிச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிறைய ப்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கூட நினச்சேன் ஏதோ சும்மா வண்டியில் போகிறோம், ஏதோ வில்லி வேஷம் பண்ண போகிறோம், ஏய் வண்டி எடுக்கடா தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என் பிள்ளை கென் அவங்க டைரக்ஷனில் நான் மீண்டும் பிறந்தேன் தான் சொல்லுவேன். உண்மையிலேயே சினிமா வேண்டான்னு சொன்னேன். எனக்கு சினிமா மேலே காதலை உண்டு பண்ண அந்த குழந்தைக்கு கோடான கோடு நன்றி. ஏன்னா ஒரு விஷயமும் நான் நடிக்கும்போது அப்படி ரசிச்சுட்டு ஆமாம்மா இது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை மெருகேற்றி நான் வந்து ஐயோ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சா அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னை வந்து இன்னும் ஆசை.
அதாவது எது வேண்டாம் நான் ஒதுங்கினேனோ, இப்போ எனக்கு இது நிறைய படங்கள் பண்ணணும் இந்த மாதிரி யூத் குழந்தைங்களோட, ஏன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக். என்ன இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் போட மாட்டாங்க, அது ஒன்று தான் கஷ்டம். பிரேக்கே சொல்ல மாட்டாங்க. மகனே பசிக்குதுரா, பிரேக் பிரேக்குன்னுவேன். தோமா தோமா ஒரு ஷாட் 2 ஷாட் சொல்லிட்டு ஒரு பெரிய சீனை கொண்டு வந்து நிற்பாங்க. அப்பா அது ஒன்று தான் எனக்கு இந்த பிள்ளைங்களோட கோப்ப பண்ண முடியல. பட் ஆனால் வேற லெவல். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே நான் டப்பிங் தியேட்டரும் போனதில்லை, டப்பிங்கும் பேசினதில்லை. என்னை டப்பிங் தியேட்டருக்குள்ளே கொண்டு வர வச்சு, எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் எனக்கு வந்து இந்த சித்திரம் வரைகிற மாதிரி அந்த குழந்தை அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து என்னை இந்த மேடையில் நிற்க வச்சிருக்கு. இதுக்கு எத்தனை ஜென்மம்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கேன் மகனே. வேற லெவல் போக போறீங்க, அது நிச்சயம். இன்னொன்று, என்னோட வாழ்க்கையிலே நான் நிறைய வேஷங்கள் சினிமாவாக இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் பண்ணிட்டேன். ஆத்ம திருப்தி நிறைய இருக்கு. எனக்குள்ளேயே மறைஞ்சிருந்த ஒரு இந்த பிரின்சிபல் கேரக்டர் என்ன இல்லை, உனக்கு ஒரு விஷயம் இருக்கு, நீ இந்த கேரக்டரை சாட்டிஸ்ஃபைடாக பண்ண போறேன்னு சொல்லி என்னோட ஆழ்மனசுக்கு ஹாப்பினஸை கொடுத்த உங்களுக்கும் இந்த யூத் டீமுக்கும் மிக 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம விக்கி தான் சொல்லணும். நம்ம டிஓபி சார் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா டிஓபி வந்து என் மகன் சொல்லுவாப்ல, ஆனால் இப்படி ஒரு ஷார்ட் என்னென்னு அவர் இப்படி பார்க்கும்போது அதெல்லாம் பண்ணலாம் உங்களால் பண்ண முடியும் சொல்லிட்டு பண்ண முடியாத ஒரு விஷயத்த கூட பண்ண வைக்கிறது தான் எங்கள் டைரக்டருக்கு என்னோட ஒரு பெரிய திறமை. தேங்க்யூ மகனே. கடவுள் வந்து நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வர போகிறீங்க. நான் உங்களை அண்ணாந்த பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் படத்தில் நாங்கள் இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி நல்லிமா. அது உண்மையிலே வந்து மனசார வர்ற வார்த்தைகள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி வாழ்த்து சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நல்லி மேமுக்கு. உங்க பாசிட்டிவிட்டி ஸ்டேஜை ஃபுல் பண்ணிருக்கு மேம். எஸ் தேவதர்ஷினி மேம், எப்பவுமே அதாவது இந்த படத்துடைய டைட்டில் வந்து யூத் மேம். ஒரு நிமிஷம். எஸ், இந்த மேடையில நிறைய பேர் ஏறிட்டாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீயும் கஷ்டப்பட்டு என்னென்னமோ கேள்வி கேட்கிற, ஆனா யாருமே நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது எப்பவுமே வரும் மேம். அவங்க ஃபீலிங்கை நீங்க கொட்டிட்டு போறாங்க, நானும் கொஞ்சம் கொட்டிட்டு போறேன். எஸ் எஸ் ப்ளீஸ். ஸோ கேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா கிட்ட இருந்து இவ்வளோ நல்ல வாழ்த்து வாங்கியிருக்கேன். பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் கருப்பையா. எங்கம்மா? ஸோ மேனேஜர் செல்லதுரை வந்து ஃபோன் பண்றாரு, ப்ரொடியூசர் கருப்பையா வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க. நானும் ஃபார்மல்ஸா எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, சரி கருப்பையா பெரியவர் ஒருத்தர் வருவாரு, மரியாதையா நம்ம பேசணும் அப்படின்ட்டு கதவை திறந்தா, அம்மா பெஞ்ச் மேல ஏறி நில்லு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். இவர் தான் அந்த கருப்பையா. என்னம்மா ஸ்குவாடோட வந்திருக்கியா? ஸோ கதவை திறந்தா இந்த பையன். நான் பார்த்துட்டு உள்ள வாங்க, கருப்பையா சார் வரலையா? நான் தான் மேடம் கருப்பையா அப்படின்றாரு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது இந்த படத்துடைய டைட்டில் யூத் அப்படிங்கிறது. ஸோ ஜிவி மை பிரதர், ஐ லவ் த மியூசிக். இதில் வந்து கலக்கியிருக்க நீ. ஸோ இட்ஸ் சூப்பர். அண்ட் நீ எப்போவுமே எவர் யூத், அதை வந்து யூ ஹவ் ப்ரூவ்ட் வித் யுவர் மியூசிக் இன் திஸ் ஃபில்ம். thoroughly என்ஜாய்ட் யுவர் மியூசிக். அண்ட் நம்மளுடைய யூத் மம்மி நளினிமா வந்து 6 மணி ஆனா ஏறி வண்டியில உட்காந்துருவாங்க. அப்படிதான் நான் பார்த்திருக்கேன் நளினிமாவை. 9 மணி நானும் நளினிமா இருக்காங்க, நம்ம சீக்கிரம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். 9 மணி ஆகுது, உட்காந்து டைலாக் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணி கிளம்பலையா அப்படின்னு கேட்டா, இல்லம்மா கென் கேட்டானா, அதனால நான் கொஞ்சம் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்கள 9 to 10 ஒர்க் பண்ண வச்சு டப்பிங் பண்ண வச்ச ஒரே இந்த மேடையில இவ்வளவு நேரம் நம்ம காத்துட்டு இருந்த ஒரு மிக அற்புதமான ஒரு நட்சத்திரம் நம்ம கூட இணைகிறாரு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு என்னைக்குமே சொல்ற நம்மளுடைய நடிப்பு அரக்கன் தனுஷாரம் சத்யம் சினிமா ஸ்வராஜ். எஸ் மேம், நீங்க கண்டினியூ பண்ணலாம். தனுஷ் சார் வணக்கம் சார்.
சில பேர் எல்லாரும் செட்டில் ஆனீங்கன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எஸ் மேம், ஆன் டு யூ. தனுஷ் இஸ் ஹியர் அண்ட் வெற்றி சார் இங்க இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லிக்கணும், கென் வந்து ஆஸ் அன் ஆக்டர் எல்லாருமே பார்த்துருக்கோம். அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் கென் இஸ் பீங் அ டைரக்டர். ஸோ வெற்றி சார் உங்களுடைய ப்ராடக்ட், தனுஷ் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண இந்த டைரக்டர் இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். அது மட்டும் இஸ் லைக் அ பிக் கேரண்டி. இந்த படம் பார்த்த உடனே வில் ஆல் நோ தட் more than actor Ken, people will love the director Ken. Dey super da. And Suraj sir பத்தி கண்டிப்பா சொல்லணும். Suraj sir, it was a pleasure working with you. நீங்க பல இன்டர்வியூஸ்ல என்ன பத்தியும் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் படத்துடைய டைட்டில் வந்து யூத், இதோடைய ஹீரோ கென் தான், ஆனா ஆக்சுவல் ஹீரோ வந்து சுராஜ் சார் தான். அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் ஆக்சுவல் ஹீரோனா அப்ப ஆக்சுவல் ஹீரோயின் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. always ma'am. And of course all the beautiful heroines are here. And they've got ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த சாங்ஸ் வரைக்கும் பார்த்ததில்ல. And I had the pleasure of working with Anishma. So it was really good. And இங்க சின்ன தமிழா சொன்னோம் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, நாங்க இல்லைனாலும் பரவாயில்ல, கென்னுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரேக்கா இருக்கணும்னு. பட் சின்ன தமிழா இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிக் பிரேக். ஏன்னா எத்தனை பேர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ கென், உனக்கு மட்டும் இல்லை, you've set career for so many people, so you're giving break for so many people. Thank you da, best wishes, God bless you. And Karuna sir and Grace, இன்னிலிருந்து அவன் எங்க எல்லாருக்குமே பிள்ளை தான், உங்க பிள்ளையை நாங்கெல்லாம் தத்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, thank you so much and best wishes to the whole team. Thank you so much ma'am, thank you, that's so lovely. ஒரு அருமையான ஸ்பீச்சஸ் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் எவ்வளவு மனசார அவங்க இந்த படத்துல அவங்க நடிச்சதை பத்தி ஃபீல் பண்ணி பேசினாங்க அப்படிங்கறத இங்க சொல்லிட்டு போனாங்க. அடுத்தபடியா வந்து நம்ம நிறைய பேரை பேச வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சு விசில் அடிச்சு இப்ப என்ஜாய் பண்ண போற முட்டை கலக்கி சாங் உங்க எல்லாருக்காகவும் இப்ப ஸ்கிரீன்ல வரப்போகுது. ஸோ அதை பார்த்து நம்ம நிறைய பேசலாம்.